இப்போ நம்ம பார்க்க போகிறது the third rule or third trick வந்து பார்த்தா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. A body is thrown vertically upward and it takes 5 seconds to reach the maximum height. The distance traveled by the body will be same in. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க, த்ரோ பண்ணுறாங்க வித் சம் இன்சியல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் t ஈக்குவல் டு 0 செகண்ட் இதான் கிரவுண்ட் லெவலில் இருக்குது. தென் 1 செகண்ட்ஸில் அது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. தென் 2 செகண்ட்ஸில் ஒரு டிஸ்டன்ஸ், 3 செகண்ட்ஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இது 4 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அண்டு 5th செகண்டில் ட்ராவல் பண்ணி 5th செகண்டில் அது மேக்ஸிமம் ரீச், கரெக்டாக 5 செகண்ட்ஸ் ஆகிறப்ப அது மேக்ஸிமம் ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கீழேருந்து மேலே போகிறதுக்கு 5 செகண்ட் ஆச்சுன்னா அப்போ மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ செகண்ட் தான் ஆகும்? 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ செகண்ட்ஸில் அது மேலே போதோ இல்லை எவ்வளோ மினிட்ஸில் அது மேலே போதோ அதே டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், கீழே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஒரு பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் அண்ட் ரூல். ஸோ அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 6th செகண்டில் அந்த பாடி இங்கே இருந்திருக்கும், 7th செகண்டில் இங்கே இருந்திருக்கும், 8th செகண்ட், 9th செகண்ட் அண்ட் 10 செகண்ட். கரெக்டாக 10th செகண்டில் அது கீழே கிரவுண்ட் வந்து ரீச் பண்ணிடும். ஏன்னா 5 செகண்ட் மேலே போயிருக்குன்னா அப்போ 5 அடுத்த நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸில் அது என்ன செய்யணும், கீழே வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்தெந்த செகண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 1st செகண்ட்லையும் 10th செகண்ட்லையும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், 2nd செகண்ட்லையும் 8th செகண்ட்லையும் வந்து ஈக்குவலாக இருக்கும், 4th and 6th செகண்ட்ல ஈக்குவலாக இருக்கும், அண்ட் both 2 and 3 இது ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராம் ஏன் போடுறோம், இந்த டயக்ராம் ஏன் போடணும் அப்படின்னா இந்த இந்த ரூலை யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ன உங்களுக்கு டைமிங் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு 20 செகண்ட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 10 டிவைட் பண்ணிக்கோங்க, 30 செகண்ட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா 15 டிவைட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஆட் நம்பர்ஸாக கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 19 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், 9.5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9.5 செகண்ட்ல அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும், அடுத்த 9.5 செகண்ட்ஸ்ல அது கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி என்ன டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்தாலும் அதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், கீழே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமில் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் எந்தெந்த செகண்ட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இது 2, அப்புறம் இது 2, அவ்வளோதான். ஸோ இந்த டயக்ராம் நம்ம போட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் எழுதலாம். ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 1st செகண்ட் 0 to 1 முதல் செகண்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் 10th செகண்ட் 9th செகண்ட் கிடையாது, இது 9 முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல 9 முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து 10th செகண்ட். அப்போ 1st செகண்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் 10th செகண்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். செகண்ட் அப்புறம் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் செகண்ட் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் 9th செகண்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஈக்குவல். 8th செகண்ட் கிடையாது, 9th செகண்ட். ஸோ மேலே போகிறப்ப இங்கே அப்பரில் இருக்கக்கூடிய செகண்ட் வந்து பார்க்கணும், கீழே வரப்ப கீழே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்க்கணும். ஸோ இங்கே 2 பார்த்தீங்கன்னா இங்கே 9 பார்க்கணும், இங்கே 1 பார்த்தீங்கன்னா இங்கே 10 பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி 2ம் 9ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். தென் 3யும் 8ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அந்த டிஸ்டன்ஸ் அந்த செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல். தென் 4th செகண்ட்லையும் 7th செகண்ட்லையும் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அதுக்கடுத்து 5th செகண்ட்லையும் 6th செகண்ட்லையும் 5th செகண்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும், 6th செகண்டில் இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஈக்குவல். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் ஈஸியாக இதை வச்சு எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏதாவது டைம் டேக்கன் கொடுக்குறாங்கன்னா இல்லை ஆஃப் டைம் டேக்கன் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே கோடு போட்டிங்க அப்படின்னா அந்தந்த செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் வில் பி ஈக்குவல். ஸோ இந்த ரூல், இந்த ட்ரிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இன்சஃபிஷியன்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க சில பேர். இன்னும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நான் எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷனில் போடுவீங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். ஸோ ஒரு கெஸ்ட்டில் வந்து பண்ணுறீங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய சம் தான் இது. இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய சம் கிடையாது. அப்படி பண்ணால் அது ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் நம்மளோட 3rd ரூல். ஸோ இந்த 3 ரூல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் எந்த வெலாசிட்டியில் ஒரு பாடி நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் a constant and the value is g/2. ஸோ ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 9.8 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா 9.8 டிவைடட் பை 2 4.9 தான் அதோட ஆன்சர் இருக்கும். இல்லை g10 வச்சுக்கிட்டோம்னா 10 டிவைடட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் என்னது 5. ஸோ இந்த இடத்துல கூட எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 5th செகண்ட்லேருந்து 6th செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் இட்ஸ் டிசன்ட். ஸோ இங்கே எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா g/2 மீட்டர்.
g/2 மீட்டர் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஜெக்ட் கூட. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் இட்ஸ் டிசன்ட்ல g/2னா இது ஈக்குவல் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்ல. அப்போ இங்கேயும் எவ்வளோ தான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் g/2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ த லாஸ்ட் செகண்ட் ஆஃப் இட்ஸ் அசன்ட் கூட எவ்வளோ தான் g/2 தான். ஸோ அதை வந்து நம்ம இங்கேருந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு ரூல், ஃபோர்த் ரூலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் டிசன்ட்லையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் டிசன்ட் அதுலேயும் லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அசன்ட் லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அசன்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் டிசன்ட்லையும் லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அசெண்டிங் மேலே போகிறதுல லாஸ்ட் செகண்ட்லையும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வில் பி ஈக்குவல். அதோட வேல்யூ என்னது g/2 நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போன சம்ல நான் காமிச்சிருந்தோம். ஸோ அதோட வேல்யூ g/2. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் இட்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட் இரண்டாவது செகண்ட். அதில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிங்கன்னா g/something வந்து வரும், 2g something வரும். ஸோ s=ut + ½ ஸ்கொயர் தான் அதில் போட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அதையும் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இது ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இதையும் கண்டுபிடிக்க முடியும், இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் வேணும்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வேல்யூ மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் இட்ஸ் டிசன்ட்லையும் லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அசன்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அந்த பாடி அப்படின்னா g/2 ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை நம்ம வந்து என்ன எழுதலாம் g/2 வந்து பார்த்தீங்கன்னா 4.9 அப்படின்னு கூட வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 4.9 மீட்டர். ஏன்னா g வந்து 9.8 டிவைடட் பை 2 வந்து பார்த்தீங்கன்னா 4.9 மீட்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நீட் எக்ஸாம், நீட் 2013 கேட்கப்பட்ட கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ இது வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாருங்க, a stone falls freely under வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் gravity. Freely under gravity, it travels distance h1, h2, h3 in the first 5 seconds, next 5 seconds and then next 5 seconds respectively. ஒரு ஸ்டோனை வந்து டிராப் பண்ணுறோம். மொதல் 5 செகண்ட்ல h1 ட்ராவல் பண்ணுது, அடுத்த 5 செகண்ட்ல h2 ட்ராவல் பண்ணுது, அண்ட் தென் அடுத்த 5 செகண்ட்ஸ்ல h3 வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுது டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மூணுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன ஒன் ஆஃப் த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம செய்யணும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். இன்னொரு ட்ரிக்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.